தெலங்கானா, தமிழக மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் தொடர்ச்சியாக 4வது நாளாக பார்லிமென்டின் இரு சபைகளும் முடங்கின. வியாழனன்று லோக்சபா கூடியதும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட சீமாந்திரா எம்பிக்கள் ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தி கோஷமிட்டனர். முசாஃபர் நகர் நிவாரண முகாம்களில் 40 குழந்தைகள் பலியான விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி பகுஜன் சமாஜ் கட்சி எம்பிக்களும் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். நக்சல்களை ஒடுக்க பீகார் அரசு தவறிவிட்டதாக குறை கூறி கடிதம் அனுப்பியதன் மூலம் முதல்வர் நிதிஷ்குமாரை உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே அவமதித்து விட்டதாக கூறி ஐக்கிய ஜனதா தள எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் ஏற்பட்ட கடும் அமளியால் சபையை பகல் 12 மணி வரை சபாநாயகர் மீரா குமார் ஒத்திவைத்தார். மீண்டும் கூடிய போதும் அதே நிலை நீடித்ததால் நாள் முழுக்க சபையை மீரா குமார் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். தமிழக மீனவர்கள் கைது விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் ராஜ்யசபாவிலும் எழுப்பப்பட்டன. செக்ஸ் புகாரில் சிக்கிய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஏ.கே. கங்குலியை டெல்லி போலீஸ் கைது செய்ய வலியுறுத்தி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் போஸ்டர்களை காட்டினர். கடும் அமளி நிலவியதால் ராஜ்யசபாவும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரும் பிரச்சினைகளால் பார்லிமென்டின் குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்ச்சியாக 4வது நாளாக முடங்கியுள்ளது.